கண் திருஷ்டி அப்படின்றது ஒன்று இருக்கா? இந்த வீடியோவில் பார்ப்போம். அவங்க என் மேலே கண்ணு வச்சுட்டாங்க, என் மேலே திருஷ்டி இருக்குது, அவங்க என்னை பார்த்து பொறாமப்பட்டதுனால தான் எனக்கு இந்த நஷ்டம் ஏற்பட்டது, ஆர் என் லைஃப் இப்படி ஆயிடுச்சு, அப்படி இப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்களே, இதெல்லாம் உண்மை. இந்த கண் திருஷ்டி அப்படிங்கிறது உண்மைதாங்க. இதுக்கு பின்னாடி ஒரு சயின்ஸே இருக்குது. அது என்னன்றதை பார்ப்போம். இன்ஃபேக்ட் சயின்ஸ் வித் கார்த்திக் அப்படின்னு ஒரு சீரிஸே நான் ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஓகே, கம்மிங் பேக் டு த டாபிக். இந்த உலகத்தில் எல்லாமே எனர்ஜி தான். டைம் ஒரு எனர்ஜி, பணம் ஒரு எனர்ஜி, ஹியூமன் பீயிங்ஸ் ஆன நம்ம எல்லாருமே ஒரு எனர்ஜி தான். அண்ட் நம்ம எல்லாருமே எனர்ஜியால் ஒருத்தரோட ஒருத்தர் கனெக்டடாக தான் இருக்கோம். இதை நம்மளால் பார்க்கவும் முடியாது, ஃபீல் பண்ணவும் முடியாது. ஆனால் திஸ் இஸ் ஹேப்பனிங். நம்ம சாப்பிடும்போதோ தண்ணி குடிக்கும்போதோ நமக்கு பொறுக்கிறோம், யாரோ என்ன நினச்சிக்கிறாங்க அப்படின்னு நமக்கு தோணும். அதே மாதிரி நம்ம யாரை பற்றியாவது நினச்சிட்டே இருப்போம், உடனே பார்த்தா அவங்க கிட்டேருந்து ஒரு மெசேஜ் வரும். இதெல்லாம் இந்த எனர்ஜி கனெக்ஷன் மூலயமா தான் நடக்குது. இந்த கண் திருஷ்டி, பொறாமை இப்படின்ற விஷயமும் இந்த எனர்ஜி கனெக்ஷன் மூலயமா தான் ட்ராவல் ஆகும். யாராவது உங்களை பற்றி இவங்க இவ்வளோ வளர்ந்துட்டாங்களே, எப்படி இவங்களுக்கு மட்டும் நடக்குது அப்படின்ற மாதிரி ஒரு நெகட்டிவ் தாட் உங்கள் மேலே வச்சுருந்தாங்கன்னா, அந்த தாட், அந்த எண்ணமும் ஒரு எனர்ஜி தான். அந்த எனர்ஜி டைரெக்டாக உங்ககிட்ட தான் வந்து சேரும். இப்போது நம்ம எல்லாரை சுற்றியும் ஒரு ஆரா இருக்குது. ஆரா அப்படிங்கிறது வந்து நம்மளால் பார்க்கவே முடியாது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு மெழுகுவர்த்தியை பார்த்தீங்கன்னா, அந்த மெழுகுவர்த்தியோட நெருப்பை நல்லா உன்னிச்சு கவனிச்சிங்கன்னா அதை சுற்றி ஒரு ஒளி இருக்கும். அதே மாதிரி நம்ம எல்லாரை சுற்றியும் ஒரு பெரிய ஒரு ஒளி இருக்குது. இது வந்து ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட். இதுக்கு பாசிட்டிவ், நெகட்டிவ் அதெல்லாம் கிடையாது. எதுவாக இருந்தாலும் அதை அட்ராக்ட் பண்ணி வச்சுப்போம். உங்களை பற்றி மற்றவங்க நினச்சி வச்சிருந்த அந்த நெகட்டிவ் தாட், அந்த பொறாமை எண்ணம் அப்படிங்கிறது ஒரு நெகட்டிவ் எனர்ஜி. அது டைரெக்டாக உங்களை தான் வந்து கனெக்ட் பண்ணும். பிகாஸ் ரிமெம்பர், we are all energetically connected. இந்த மொமெண்ட் உங்கள் ஆரா நெகட்டிவாக சார்ஜ் ஆகிருக்கும். விச் மீன்ஸ் அது நெகட்டிவ் விஷயங்களை அட்ராக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். இந்த நெகட்டிவ் அட்ராக்ஷன் கண்ணுக்கு தெரியாத நிறைய கிருமிகளை நம்ம ஆரால கொண்டு வந்து சேர்த்து, இது உங்கள் உடம்புக்குள்ளே போகிறதுனால தான் சம்டைம் நீங்கள் சிக்காக ஃபீல் பண்ணுவீங்க, ஆர் தேவையில்லாத டிசிஷன்ஸ் எடுத்து சில பிரச்சனையில் மாட்டிப்பீங்க, தேவையில்லாத ஆக்சிடென்ட்ஸ் ஏற்படும். ஆல் தோஸ் நெகட்டிவ் திங்ஸ் இஸ் பிகாஸ் ஆஃப் திஸ். சரி, இப்போ இதுக்கு என்ன தான் சொல்யூஷன்? பஞ்சபூதங்கள், அதாவது நேச்சர்ஸ் 5 எலிமெண்ட்ஸை யூஸ் பண்ணி நம்மளால் நம்மளோட ஆராவை கிளென்ஸ் பண்ண. ஃபர்ஸ்ட் திங், ஒரு கேம்ப் ஃபயர், ஒரு நெருப்புக்கு முன்னாடி போய் உட்காருங்க. நெருப்பு உங்கள் ஆராவை கம்ப்ளீட்டாக கிளென்ஸ் பண்ணும். ஏதாவது நெகட்டிவ் ஆர்கானிசம்ஸ் இருந்துச்சுன்னா அதெல்லாம் எரிஞ்சிரும். ரெண்டாவது, ஒரு மவுண்டன் டாப்க்கு போங்க. ஒரு பியூர் க்ளீன் ஏர் உங்களோட ஆராவை கிளென்ஸ் பண்ணும். மூணாவது, ஒரு வெதுவெதுப்பான வார்ம் வாட்டரில் ராக் சால்ட்டை போட்டு தலைக்கு குளிங்க. இது உங்கள் ஆராவை கிளென்ஸ் பண்ணும். ஆர் ஒரு பீச்சில் போய் நீங்கள் உட்காரலாம். சால்ட் வாட்டர் ஏர் உங்கள் ஆராவை கிளென்ஸ் பண்ணும். இந்த மாதிரி நேச்சர் எலிமெண்ட்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் அடிக்கடி உங்கள் ஆராவை கிளென்ஸ் பண்ணும்போது உங்கள் ஆராவில் இருக்க நெகட்டிவிட்டி எல்லாமே காணாமல். ஆனால் இது ஒரு கான்ஸ்டன்ட் ப்ராசஸாக போயிட்டே இருக்கணுமா? நான் இந்த நெகட்டிவிட்டியை கம்ப்ளீட்டாக என்கிட்ட வரவே விடாமல் எப்படி தடுக்கிறது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அதுக்கு தான் ஹீலிங் ப்ராசஸ் இருக்குது. இந்த ஹீலிங் ப்ராசஸை பற்றி உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணுன்னா ஹீலிங் அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள்.